சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் வெள்ள நிவாரணத் தொகைக்கான டோக்கன் கிடைக்காததால் ரேஷன் கடைகளில் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்ததை அடுத்து அதற்கான டோக்கன் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இன்று நியாய விலைக் கடைகளில் அந்த வெள்ள நிவாரண நிதி வழங்குவதற்கான பணிகளை விடியா திமுக அரசு தொடங்கி இருந்தது. அதன்படி வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்ற விவரம் தெரியாததால் காலையில் வர வேண்டும் என்று சொன்னதால் பல ரேஷன் கடைகளில் காலை 7 மணி முதலே மக்கள் அதிக அளவில் வெள்ள நிவாரண நிதியை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையை பார்க்க முடிந்தது. காலையில் மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, சேத்துப்பட்டு உள்ளிட்ட நியாய விலை கடைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த வெள்ள நிவாரண நிதியை வாங்க வந்தனர். ஆனால் அங்கு அவர்களுக்கு காலை 10 மணி நிலவரப்படி இதுவரை வெள்ள நிவாரண நிதி வழங்குவதற்கான பணிகளை நியாய விலை கடை ஊழியர்கள் தொடங்கவில்லை என்பது நிதியை பெற வந்த மக்களின் குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள ஒரு நியாய விலை கடை. இந்த நியாய விலை கடைக்கு உட்பட்ட பீமண்ணா கார்டன், ராமன் தெரு உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் என்பது வழங்கப்படவில்லை என்றும் காலையில் நியாய விலை கடைக்கு வந்து அதற்கான டோக்கனை பெற்றுக் கொள்ளுமாறு நேற்று நியாய விலை கடை ஊழியர்கள் அறிவுறுத்தி இருந்ததாகவும், அதன்படி காலையில் டோக்கன் வாங்க நியாய விலை கடைகளுக்கு வந்தபோது அவர்களை தொடர்ந்து அலைக்கழிப்பதாக கூறி பொதுமக்கள் இந்த நியாய விலை கடை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் தங்களுக்கு டோக்கன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தெரிந்து மக்கள் பலர் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டனர். இதே போன்றுதான் பல இடங்களில் டோக்கன்கள் கிடைக்காமலும் நிவாரண நிதியை வாங்க வந்த தங்களுக்கு இதுவரை நிதி வழங்காமல் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலாக நியாய விலை கடை ஊழியர்கள் காத்திருக்க வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். நிவாரணத் தொகை இல்லை என்றதால் ரேஷன் கடைகளில் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். வீட்டாண்ட வருவாங்க. வெள்ள நிவாரண நிதி பெறுவோருக்கான பட்டியலில் பெயர் இல்லை என ரேஷன் கடை ஊழியர்கள் திருப்பி அனுப்புவதாகவும் மக்கள் புகார் கூறியுள்ளனர். அதனை தற்போது பார்ப்போம். தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் இடுப்பளவுக்கு வரைக்கும் தண்ணி இருந்தது. 2 நாள் வீட்டுக்குள்ளே தண்ணி ரொம்ப கிடையாது. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுச்சு. வேலைக்கு போக முடியல. கடையும் கிடையாது, எங்கேயும் எந்த கடையும் கிடையாது. எல்லா கடையும் மூடி வச்சுருந்தாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஆமாம், நியாய விலை டோக்கன் கொடுத்தாங்க சார். 7 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் சார். மாதம் வாங்குகிறோமே. இத்தனை எங்களுக்கு அரிசி கார்டு, வெள்ளை கார்டு கூட கிடையாது. எப்படி இல்லைன்னு வாங்க, பாதி தெரு கொடுக்குறாங்க, பாதி பேர் எல்லாம் அமைக்கிறாங்க. டெல்லி கவர்மெண்ட் தானே கொடுக்குறது. இவங்க கொடுத்துட்டு போக வேண்டிய லைனா எதுக்கு இவங்க பொருள் போடுறோம்? எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் எல்லா கார்டு இல்லாதவங்க கூட கொடுக்குறேன். நாங்களா ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி பாதி பேர் கொடுத்து பாதி பேர் நிறுத்துறாங்களா? அது என்ன அர்த்த ஊழல்? தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூரில் வெள்ள நிவாரணத் தொகை பெறுவதற்காக காலை முதலே கால் கெடுக்க காத்திருக்கும் அவல நிலைக்கு விடியா திமுக அரசு தள்ளியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம்.
தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூரில் வெள்ள நிவாரண தொகை பெறுவதற்காக காலை முதலே கால் கெடுக்க காத்திருக்கும் அவல நிலைக்கு விடியா அரசு தள்ளியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூரில் வெள்ள நிவாரணத் தொகை பெறுவதற்காக காலை முதலே கால் கெடுக்க காத்திருக்கும் அவல நிலைக்கு விடியா அரசு தள்ளியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனகாபுத்தூரில் வெள்ள நிவாரணத் தொகை பெறுவதற்காக ரேஷன் கடைகளில் காலை முதலே கால் கெடுக்க காத்திருக்கும் மக்களின் அவல நிலையை பார்க்கிறோம். முதல்வர் வழங்கிய பின்புதான் பணத்தை கொடுப்போம் என அதிகாரிகள் அடாவடி காட்டுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். தங்களுடைய வரிப்பணத்தை நிவாரணமாக பெற இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டுமா எனவும் மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். டோக்கன் வாங்க அலைக்கழிக்கப்பட்ட மக்கள் தற்போது நிவாரணத் தொகை பெற ரேஷன் கடைகளில் காத்திருக்கும் அவலம். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் தினேஷ். இன்று மழை நிவாரண தொகையான அந்த 6000 ரூபாயை வழங்குவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில 6000 ரூபாய் நியாய விலை கடைகளில் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில தற்போது அனகாபுத்தூர் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடைகளில் தற்போது மக்களுடைய கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது. காலை முதலே 6 மணி அளவில் இருந்து தற்போது மக்கள் இங்கே காத்திருப்பதாகவும், ஆனால் தற்போது வரை பணம் வழங்கப்படவில்லை என வேதனையுடன் கூறுகிறார்கள். காலை 10 மணிக்கு தான் முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில காலை முதலே மக்கள் காத்திருக்கிறார்கள். தங்களுடைய வரிப்பணத்தை நிவாரணமாக பெறுவதற்கு ஏன் இவ்வளவு கால தாமதம் என மக்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில நியாய விலை கடைகளில் பார்த்தோமானால் அந்த ஆளும் கட்சியினுடைய பிரமுகர்களும் நியாய விலை கடைகளில் அமர்ந்து தற்போது பணம் கொடுக்கக்கூடிய அந்த நிலையும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவுகிறது. தினேஷ்.